ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ரோஸ்ட் செய்கிறதுக்காக 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்க்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்க்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட சேர்த்து சிக்கனை நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடலாம். மசாலாவோட சேர்ந்து சிக்கன் நல்லாவே ஊறி வரட்டும். சிக்கனை மசாலாவோட சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்த்து வதக்கலாம். தேங்காய் நல்லாவே ஃப்ரை ஆகி வரட்டும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தட்டி சேருங்க. அப்போ தான் நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருந்த சிக்கனை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு குக் பண்ணலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கன்லேருந்து வெளிவர தண்ணியில் தான் நான் இதை குக் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடலாம். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த தேங்காவையும் இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. மிதமான தீயில வச்சு இதை நல்லாவே ரோஸ்ட் ஆக விட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு நல்லாவே சிக்கன் ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.